பெரிய கொம்பு லாக் ஹவுஸ் இது காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டே. இந்த மர வீடு சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்குது. இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது சாம்பார் மான். உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் போகிற வழியில் நீங்கள் நிறையா சாம்பார் மான் பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் 24 மணி நேரமும் திறந்துருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற சாம்பார் மானை நாங்கள் காலையில் 5 மணிக்கு பார்த்தோம். சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் இருக்குது. நீங்கள் மூணார்லேருந்து இங்கே வரதா இருந்தால் நீங்கள் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கை தாண்டி வரணும். இந்த இடத்துக்கு நீங்கள் பஸ்லையும் வரலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு போகிற எல்லா பஸ்ஸும் இங்கே போகும். நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் நீங்கள் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டில் இறங்கிடணும். உங்களோட புக்கிங் வவுச்சரை நீங்கள் செக் போஸ்ட்டில் இருக்க ஆஃபீஸில் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகணும். பெரிய கொம்பு லாக் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு உங்கள் கூட ஒரு 3 கைடு வருவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த லாக் ஹவுஸ் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி ஷார்ட்கட் வழி. இது ஃபேமிலிக்கு ஏற்ற வழி. 2 கிலோமீட்டர் தான். மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் இந்த ரூட்டில் போயிடலாம். அடுத்த ரூட்டில் போனால் நீங்கள் 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு சூப்பரான வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் 5 கிலோமீட்டர் ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் இந்த லாக் ஹவுஸை புக் பண்ணிக்கலாம். வருஷத்தில் ஒரு 4-5 மாதம்தான் விசிட்டர்ஸால் இங்கே போக முடியும். இந்த லாக் ஹவுஸ் மலை உச்சியில் இருக்கனால இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது. இங்கே மழை தண்ணியை தான் டேங்க்கில் சேகரித்து வச்சுருக்காங்க. மழை இல்லாத நேரத்தில் இங்கே தண்ணி இருக்காது. அதனால் விசிட்டர்ஸை இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. நாங்கள் போகிற சமயத்தில் நல்லா மழை பெஞ்சனால எங்களுக்கு புக்கிங் கிடச்சிது. ஆனால் அங்கே தண்ணி கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அங்கே ரிவரில் குளிச்சிக்கலான்னு சொன்னாங்க. டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அங்கே தண்ணி வச்சுருந்தாங்க. இது ஃபேமிலிக்கு ஏற்ற இடமானு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் 5 கிலோமீட்டர் இங்கே நடந்து வந்தால் உங்களுக்கு எவ்வளோ வேர்வை வந்திருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும்? தண்ணியை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்த சொல்லுவாங்க. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான இடம் கிடையாது. இந்த லாக் ஹவுஸ் மலை உச்சியில் இருக்கனால உங்களால் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். யானையையும் பைசனையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான மர வீடு. இங்கே 3 பேர் தாராளமாக தங்கலாம். கூட ஒருத்தர் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே வரும்போது சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ரூமு ரொம்ப க்ளீனாக, டாய்லெட் ரொம்ப சுத்தமாக இருந்தது. நாங்கள் வரும்போதே சிக்கனையும் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ஃபாரஸ்ட் கார்டு சமைச்சு தருவார். ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் 2 பேர் சமையலுக்கு விறகு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போன 10வது நிமிஷம் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு யானை கூட்டம் ஒரு குட்டியோடு இருந்திருக்கு. நாங்கள் யானையை பார்க்க ஆசைப்பட்டோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அங்கே போக விடல. உங்ககிட்ட பவர்ஃபுல் லென்ஸோட கேமரா இருந்தால் உங்களால் இங்கேருந்து யானையை கேப்சர் பண்ண முடியும். யானையையும் காட்டெருமையையும் பார்த்தாலும் எங்களால் மொபைலால் அதை கேப்சர் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சமைக்கிற இடம். இங்கே தான் ஃபாரஸ்ட் கார்டு தூங்கவும் செய்கிறாங்க. ஒரு 6 மணி வாக்கில் எங்கள் ரூமுக்கு பின்னாடி ஒரு யானை கூட்டம் வந்துச்சு. அது மரத்துக்கு பின்னாடி இருந்தனால எங்களால் மொபைலில் கேப்சர் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் நாங்கள் எங்கள் ரூமை விட்டு கிளம்பும் போது நாங்கள் நிறையா யானை சாணியை பார்த்தோம். நைட்டு நிறையா யானை அங்கே வந்திருக்கு.
இந்த ரூமோட ஆன்லைன் புக்கிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரூமோட வாடகை 3500 ரூபாய் 2 பேருக்கு. இங்கே 4 பேர் தங்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் ஒருத்தருக்கு 1000 ருபீஸ்.